இப்படி போர் நிறுத்தத்தை மீறி ஒரு நாடு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு வந்து அட்டாக் பண்ணுதுன்னா இவ்வளவு பெரிய தைரியம் வந்து இஸ்ரேலுக்கு யார் கொடுக்கறது? என்ன அமுல்ல இருந்தாலும் அந்த எல்லையை விட்டு அவன் வெளியேறாத வரைக்கும் அவன் அதில் கொஞ்ச நாளைக்கு இருப்பான்னு வருது. இருக்கும்போது என்ன செய்வான்டா, இவன் அங்கிட்டு போவான், அவனும் போவான், ரெண்டு பேரும் மோதிக்கிடுவாங்க. என்னடான்னு கேட்பான், நீ என்னடான்னு கேட்பான். இந்த மோதல்கள் வந்து அது போர் நிறுத்தத்துடையதுன்னு ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணி செய்கிறதுக்கு பேர் தான் போர் நிறுத்தம். ஹமாஸ் வெளியே காட்ட முடியாது. அவங்க சுரங்கத்துக்குள்ளே இருந்தாவனே இப்போ மக்களோட மக்களை வர்றாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க, கட்டமைப்பை சரி பண்ணுறாங்க, அந்த தண்ணி வசதி அந்த வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற வேலையை செய்கிறாங்க. அங்கே உள்ள செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மொத்த காசாவையும் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. அமெரிக்கா தான் இதை செஞ்சுருக்கு. இந்த அக்ரிமெண்ட் முக்கிய காரணமாக இருக்கிறதுனால போர் நிறுத்தம் உறுதியாக தான். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பிஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட காசாவில் வந்து போர் நிறுத்தம் ஆயிடுச்சு. உடன்படிக்கையில் ரெண்டு நாடுகளும் சைன் போட்டாங்க. ஆனாலும் அந்த போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் வந்து இன்னைக்கும் அட்டாக் பண்ணி நிறைய பேர் இறந்துருக்காங்கிறது இன்டர்நேஷ்னல் செய்தியாக இருக்கு. இப்படி போர் நிறுத்தத்தை மீறி ஒரு நாடு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு வந்து அட்டாக் பண்ணுதுன்னா இவ்வளவு பெரிய தைரியம் வந்து இஸ்ரேலுக்கு யார் கொடுக்கறது? அதாவது இந்த போர் நிறுத்தம்ங்கிறது வந்து நீங்கள் அமுல்ல தான் இருக்குது. என்ன அமுல்ல இருந்தாலும் அந்த எல்லையை விட்டு அவன் வெளியேறாத வரைக்கும் அங்கனுக்குள்ள மோதல் நடத்தான் செய்யும். இந்த எல்லையில் அவனுக்குன்னு ஒரு மஞ்சள் பார்டர் போட்டிருக்கிறாங்கல்ல, அவன் அதில் கொஞ்ச நாளைக்கு இருப்பான்னு வருது. இருக்கும்போது என்ன செய்வான்டா, இவன் அங்கிட்டு போவான், அவனும் போவான், ரெண்டு பேரும் மோதிக்கிடுவாங்க. என்னடான்னு கேட்பான், நீ என்னடான்னு கேட்பான். இந்த மோதல்கள் வந்து நடக்கத்தான் செய்யும். விமானத்திலேருந்து கொண்டு போடுற அது நடக்கலை. தாக்குதல் நடத்தணும், சிவிலியன் தாக்கணுங்கிறது இல்லாமல் நேர மோதுறவனோட மோதுறதுங்கிற ஒரு அடிப்படையில் இவங்களும் போல்ட்டாக போய் நிற்பாங்க. எல்லை வரைக்கும் போய் என்ன செய்கிற கெத்து காட்டு வருவாங்க பாலஸ்தீனர்களாம். அந்த மாதிரி ஒரு எல்லை மோதல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது 4வது எல்லை போட்டிருக்க மஞ்சள் கோடு, பல கோடு போட்டிருக்காங்க. கடைசி கோடுக்கம் வர்ற வரைக்கும் நடக்கத்தான் செய்யும். இந்த சில்லறை மோதல்லாம் வரும். சில்லறை மோதல் வந்து மேலேருந்து சொல்லிலாம் வர்றதில்லை. அது அவனே பார்த்து செய்தானே செய்வான். ஒருத்தனை நீங்கள் திட்டினா திருப்பி அவன் திட்டுவான்ல. அந்த மாதிரி எல்லையில் இருக்கிறவங்களோட இவன் அவன்கிட்ட மோதினாலும் சரி, அவன் இவன்கிட்ட மோதினாலும் சரி, அங்கே ஒரு சண்டை வரத்தான் செய்யும். இவங்களும் அதே மாதிரி தாக்குதல் பண்ணுறாங்க. அது போர் நிறுத்தத்துடையதுன்னு ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணி செய்கிறதுக்கு பேர் தான் போர் நிறுத்த மீறல். இது வந்து நெத்தன்யாகு சொல்லியோ இராணுவ தளபதி சொல்லியோ இது நடக்கிறது இல்லை. அவனுக்கு பொது அதிகாரம் இருக்குது. உன்னை பாதுகாத்துக்கிறது எதுவும் செஞ்சுக்கலான்ட்டு எங்களை அவங்க அதைத்தான் காரணம் சொல்கிறான். அப்படி செஞ்சாங்க, எங்களை கழுவிட்டு எறிஞ்சாங்க, ஒரு ஆளை தாக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, அதுக்காக தான் சுட்டோன்னு இப்படி ஒரு காரணம் சொல்கிறானே தவிர போர் நிறுத்தம் இல்லைன்னு சொல்லலை. இது நடக்கத்தான் செய்யும். இது வந்து அந்த கடைசி 4வது கட்டம் முடிகிற வரைக்கும் இப்படி நடக்கத்தான் செய்யும். அந்த சின்ன நம்ம அன்னைக்கு மாதிரி டெய்லி 100-200 அப்படி இருக்காது. மொத்தத்தில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு சேர்ந்து ஒரு 50 பேர் 100 பேருக்குள்ளே இறந்துருப்பாங்க. அதுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரணும்னு வைங்களேன். ஆனால் வந்து இப்போ அங்கே அந்த போர் செய்ய உத்தரவு போடுற நிலையில் நெத்தன்யாகு இல்லை. நேற்று கூட அவர் கடிதம் எழுதியிருக்கார் பார்த்தீங்களா பிரதமருக்கு, எனக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க. மன்னிப்பு கொடுத்துருங்கன்னா என்ன அர்த்தம்னா அவர் கை ஓங்கலை. அவர் மன்னிப்பு கொடுக்குறதா இருந்தால் நீ பொது வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு சொல்ல, அப்போ தான் மன்னிப்பு கொடுப்பேங்கிறார் அவர். இனிமேல் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு சொல்லணுங்கிற அளவுக்கு அவங்க பிரதமர் என்ன செய்கிறாரு, நிபந்தனை விதிக்கிறார். அதனால் இவருடைய கை வந்து டவுனாக இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து இப்போ வந்து அந்த இது ஆரம்பிக்க மாட்டார். அந்த போர் நிறுத்தத்தை மீறவும் மாட்டார். அன்னைக்கு இருந்த அளவுக்கு வலுவாக இல்லை. இந்த நிறுத்தம்னு வந்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து செல்வாக்கே ஏற்கனவே செல்வாக்கு இழந்தான் இருக்கார். இப்போ இன்னும் இழந்திருக்கிறார் நிறைய செல்வாக்கு. அதனால் வந்து போர் நிறுத்தம் மீறல்லாம் நடக்கவே இல்லை. போர் நிறுத்தம் கரெக்டாக அமலாகுது. அந்த உணவுகள்லாம் வருது, லாரியாக வரத்தான் செய்யுது. அதில் என்ன செய்வேன்னா 1000 லாரி வராலும் ஒரு 50 லாரி நிப்பாட்டுவாங்க. இப்படி அந்த சில்லறை சேட்டைகள் கொஞ்சம் நடக்கும்ன்றதால் தவிர மற்றபடி வந்துக்கிட்டு அன்னைக்கு இருந்தோட நான் அன்னைக்கு நிலைமை நல்லா சீராக தான் இருக்குது. அன்னைக்கு இருந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி இருந்தவங்க பெரிய நடமாடுறாங்களே முதல்ல. இந்த ஹமாஸுங்கிட்ட வெளியே காட்ட முடியாது. அவங்க சுரங்கத்துக்குள்ளே இருந்தாவனே இப்போ மக்களோட மக்களை வர்றாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க, கட்டமைப்பை சரி பண்ணுறாங்க, அந்த தண்ணி வசதி அந்த வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற வேலையை செய்கிறாங்களே. அப்படின்னா அந்த போர் நிறுத்தம் இருந்தால் தானே செய்ய முடியும்.
அங்கே உள்ள செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மொத்த காசாவை அவங்க தான் நிர்வகிக்கிறாங்கன்னா பகிரங்கமாக வந்து நிர்வகிக்கிறாங்க, வெளிப்படையாக வந்து டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறாங்க, நிர்வகிக்கிறாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணிடுறாங்க, அந்த குப்பையெல்லாம் அள்ளுறாங்க, இடிஞ்சு போனதெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க, அங்கங்கே தங்குறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுறாங்க, தண்ணி வசதி மின் வசதின்னு சொல்லி அனைத்து நிர்வாகமும் இவங்க தான் பார்க்குறாங்க. அப்போ போர் நிறுத்தம் இல்லாட்டி இப்படி பார்க்க முடியும்? போருக்கு அந்த அவங்க வரமாட்டான்னு தெரியும், வந்து இந்த இடத்துல கொண்டு போட்டுடலாம்ல. ஹமாஸ் வெளியே தான் நடமாடிட்டு இருக்கிறான், இப்போ போய் போட்டாலாம் அழிச்சிடலாம், அது மாதிரி ஆர்டர் போட முடியாது. சர்வதேச ஒப்பந்தத்தை மீறுறதுக்கு அது இந்த அமெரிக்காவும் தலையிட்டு இருக்கிறதுனால அதை மீறிட்டு வரமாட்டாங்க. அமெரிக்காவை மறைமுக சப்போர்ட் பண்ணால் கூட போட்டுருவாங்க. அமெரிக்கா தான் இதை செஞ்சுருக்கு, இந்த அக்ரிமெண்ட் முக்கிய காரணமாக இருக்கிறதுனால போர் நிறுத்தம் உறுதியாக தான் இருக்குது. ஆனால் போர் நிறுத்தம் இருந்தாலும் இந்த மஞ்சள் கோட்டிலேருந்து அவங்க 3 கோடு சொன்னாங்க, கடைசியாக அந்த சிவப்பு கோட்டுக்கு அவங்க போகிற வரைக்கும் இது நடக்கும். அந்த இஸ்ரேலுடைய எல்லை வரைக்கும் விரட்டிட்டோம்னு சொன்னால் இவங்க எல்லைக்குள்ளே ஃப்ரீயாக சுதந்திரமாக நடமாடுவாங்க. அந்த மாதிரியான அது குடியிருப்புகள்லாம் வச்சுருக்காங்க இல்லை, அவங்க சேட்டை பண்ணுவானுவோம். இஸ்ரேலியர்கள் கொஞ்சம் பேர் குடியிருப்பு வச்சுருப்பாங்க இல்லை, அவங்களோட வரக்கூடிய சண்டை, அதில் ஒரு தாக்குதலையும் அவன் அடிக்க அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்த சில்லறை மோதல்கள் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். பழசோட ஒப்பிடும்போது அவ்வளோ சேதம் கிடையாது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.